தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். காவலர்கள் ஒருவேளை பேசுறத உணர முடியலன்னா மறுபடியும் நீங்க வாட் ஜெபிச்சுட்டே இருங்க. வேற எதையும் கவனிக்காதீங்க. இது யாருக்கோ பேசுறாங்க நமக்கு இல்ல நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரே மனிதனுக்கு 2 அழைப்பு தரலாம், 4 அழைப்பு தரலாம், 3 தரலாம். தேங்க்யூ ஜீசஸ். யுத்த புருஷர்கள் எழும்ப போறாங்க. சத்துருவின் வல்லமைகளை பார்க்க போறாங்க. சத்துருக்களின் தந்திரங்களை கர்த்தர் அவர்கள் வெளிப்படுத்த போறார். இப்போ ஒரு பலத்த அபிஷேகம் அவர் மேல் இறங்க போகிறார். தேவனுடைய ஆவியானவர் இப்போ இறங்க போகிறார். யுத்த புருஷர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திக்கும்படிக்கு இறங்குகிறார். யுத்த புருஷர்கள், வானத்திற்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறவர்கள், பிசாசை தொடர்ந்து போய் பிடிக்கிறவங்க. இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த அபிஷேகம். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய பண்டசாலை என்று எனக்கு சொல்லப்படுகிறது. திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இதோ சின்னதும் பெரிதுமான பட்டயங்கள் எனக்கு காட்டப்படுகிறது. இதெல்லாம் அபிஷேகம், யுத்தம் செய்கிற அபிஷேகம். இது பட்டயம் மாதிரி இருக்கும், ஆனா ஆவியினுடைய பட்டயம் இறங்க போகுது. அநேகருக்குள்ள இறங்க போகுது. அநேகருக்குள்ள அந்த வல்லமை இறங்க போகுது. அநேகர் அதை உணர போறாங்க. இயேசுவின் நாமத்தினால் யுத்த புருஷர்களை எழுப்பும் அபிஷேக வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. மேலிருந்து கீழாக இறங்குறத பார்க்கிறேன். வேகமா இறங்கி வருது. பெற்றுக்கொள், விட்டுறாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அந்த அபிஷேகம் வந்து விட்டது. சிலருடைய கைகளில் சின்ன குறுவாள்களை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சிலருக்கு பட்டயங்களை உருவுகிற சத்தம் கேட்குது. சிலருக்கு ரதங்கள் ஓடுகிற சத்தம் கேட்குது. சிலருக்கு ரதங்கள் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. இதெல்லாம் அடையாளம். கர்த்தர் உங்களை தொட போறாரு. இதெல்லாம் அடையாளம். சிலருக்கு இந்த குதிரைகள் ஓடுறது கேட்குது. ஒரே நேரத்தில் பல யுத்த வீரர்கள் ஒரு மார்ச் பாஸ்ட் பண்ற மாதிரி அந்த அணிவகுப்புல தங்கள் பட்டயத்தை ஒரே நேரத்தில் உரையில போட்டா எப்படி கேட்கும், அது மாதிரி சத்தம் கேட்குது. சிலர் கேட்க போகுது. இதெல்லாம் அடையாளம். கர்த்தர் உங்களை அதுக்காக தொட போறாருன்னு அடையாளம். இந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகுதுன்னு அடையாளம். வல்லமை வருகிறது. ரதங்கள் ஓடுகிற சத்தம், குதிரைகள் கனைக்கிற சத்தம். சிலர் அக்னி குதிரையை பார்க்க போறீங்க. அக்னி குதிரைகள் பார்க்க போறீங்க. இறங்குது அந்த வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான், தேவனே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவனாகிய நான், யுத்த வீரர்களாக கர்த்தருக்கென்று ஜெபிக்கும் யுத்த புருஷர்களாக அழைக்கப்பட்ட இதோ இந்த மனிதருடைய ஆத்துமாக்களுக்கும் ஆவிகளுக்கும் கட்டளையிட்டு சொல்வதாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். தொட்டுகிறார். அக்னி இறங்குது. அக்னி மழை இறங்குகிறது. தொடும். சாத்தானுடைய தந்திரங்களை பார்க்கும்படிக்காக, சத்ருவின் தலையை மிதிக்கும்படிக்காக. சிலருடைய மார்புல மார்க்கவசம் அணிந்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி கல்லு மாதிரி தெரியுது. சிலருக்கு மேல ஏதோ இரும்பு போர்த்திருக்கிற மாதிரி தெரியுது. சிலருடைய கையில பட்டயம் கொடுத்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் அடையாளம். கர்த்தர் உன்னை சந்தித்து விட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. மறுபடியும் இறங்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, அநேகர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சாத்தானுடைய தலையை மிதிக்கத்தக்கவர்கள், சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளத்தக்கவர்கள், சாத்தான கட்டத்தக்கவர்கள். தங்கள் ஜெபத்தினால் இவங்க ஜெபிச்சா சாத்தான் பயப்படுவான். இறங்குது அந்த வல்லமை. மழை போல அந்த பட்டயங்கள் இறங்குறதை பார்க்கிறேன். தொடும். அநேகர் இப்ப நிரப்பப்பட போறீங்க பாருங்க. மேலிருந்து இறங்குது. நான் பார்க்கிறேன். நான் எதை பார்க்கிறேனோ அதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு இன்னும் ஒரு ரவுண்டு. ஆமா, இன்னொரு ரவுண்ட் இருக்குது.
இறங்கி வருகிற அந்த வல்லமை. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பாருங்க, கர்த்தர் உங்களை தொட போறார். பாருங்க, ஆமா வந்து விட்டார். விட்டுறாதீங்க, உன் பட்டயத்தை பிடி. மறுபடியும் மறுபடியும் இன்னும் போகல, இன்னும் போகல, இந்த அபிஷேகம் போகல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்களை தொடர்றாரு பாருங்க. இன்னும் பலமா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, பல நூற்றாண்டுகளாக, ஆயிரக்கணக்கான வருஷமா இதோ இந்த தேசத்துல எத்தனை கொடிய ஆவிகள், எத்தனை விக்கிரகங்கள், எத்தனை சாத்தானுடைய கிரியை உங்களுக்கு தெரியாது. உலக போர்கள் நடந்த பொழுது, பல தேசங்கள்ல ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது, உலக போர்கள் நடந்த போது கூட இந்த இந்திய தேசத்தை மையமா வச்சு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் தான் இந்த ஸ்தலத்தை தான், இந்த தேசத்தை தான் தங்களுடைய ஆலோசனை செய்கிற தேசமா வச்சு ரத்தத்தை, பூமியில மனிதனுடைய ரத்தத்தை குடிப்பதற்குண்டான போர்களுக்கு திட்டம் திட்டின ஒரு தேசம் இது. தேசம் அவருடைய பாசறைகள் இங்குதான் இருக்குது, பதிவிடங்கள் இங்குதான் இருக்குது, பதிவிடம் இங்குதான் இருக்குது. ஆகவேதான் இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படிக்கு யுத்தம் செய்கிற ஜெப வீரர்களை ஏராளமாய் நான் எழுப்ப போகிறேன். நிறைய அவங்க தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அவர்கள் மேலதான் அந்த அபிஷேகம் பலமா இறங்கி வர போகுது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள் இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படிக்கு புறப்பட போறாங்க. சாத்தானுடைய கிரியைகளை காணும் இடங்களில் எல்லாம் நசுக்க போறாங்க. இவங்க பண்ற ஜெபத்தை கண்டுதான் சாத்தான் பயப்பட போகிறான். இப்பவே சாத்தான் பயந்து கொண்டிருக்கிறான். அந்த படை எழும்ப போகுது. இவர்களை தான் நீங்க ட்ரைனிங் பண்ண போறீங்க. இவர்கள் தான் எனக்கென்று பட்டயம் உருவ போகிறவர்கள். இந்த தேசத்துல எவ்வளவு காரியங்கள் நடந்து உனக்கு தெரியாது. ஏதோ இந்த தேசத்துக்குள்ள பூஜை நடக்குதுன்னு தான் உங்களுக்கு தெரியும். இந்த தேசத்துக்குள்ள ஜனங்கள் அதை ஆராதிக்கிறார்கள் என்றுதான் தெரியும். இந்த தேசம், இந்த இந்து தேசம், இந்திய தேசம், திபெத் தேசம், இது போன்ற ஆப்பிரிக்காவில் உள்ள சில பகுதிகள், இந்த பகுதிகள் தான் சாத்தான் தன்னுடைய கொடிய காரியங்களை அரங்கேற்றுவதற்காக தன்னுடைய செயல் திட்டங்களை தீட்டுகிற இடம். 2 உலக போர்களுக்கான திட்டங்களும் இந்தியாவில் இருக்கிற ஆவிகள் இங்குதான் அந்த செயல் திட்டங்களை தீட்டி அதில் போர் முனைகளிலே ஜனங்களை சந்தித்து திரளான ஜனங்களை சாகடித்து அவருடைய உயிர்களை மரண குழியிலே கொண்டு வச்சது. இந்த தேசத்தினுடைய சரித்திரம் உனக்கு தெரியாது. இதனுடைய ஆவிக்குரிய சரித்திரம் எவனுக்கும் தெரியாது. நான் இதை என் பார்வையிலே வைத்திருக்கிறேன். சாத்தானுடைய பதிவிடங்கள் இருக்கிற இடம் இதோ. இதை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன். என்னுடைய சேனையை எழுப்ப விரும்புகிறேன். ஆகவேதான் அவர்கள் திரளாய் எழும்பி எனக்காக பட்டயம் உருவும்படிக்கு பலத்த அபிஷேகம் அவர்கள் மேல் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வாலிபர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. இதோ நான் அவர்களை எழுப்புகிறேன். உன் தேசம் எனக்கு வேணும், உன் தேசம் எனக்கு வேணும். முந்தி இங்கு இருக்கிற விக்கிரகங்களும் பொல்லாத இரத்த வெறி பிடித்த ஆவிகளும் துரத்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். அதனுடைய ரகசியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படும், மர்மங்கள் வெளிப்படுத்தப்படும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம். கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பேரை சந்திக்கணும் என்ன சொல்றாரு. நானா இந்த நேரத்தை எல்லாம் முடிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியான கிரியை செஞ்சுட்டு இருந்தா அது வரைக்கும் நான் ஏதாவது பேசிட்டே தான் இருப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க.
இன்னும் கொஞ்சம் யுத்த வீரர்கள். உங்க மனசை வேற பக்கம் ஓட விடாதீங்க. இன்னைக்கு பெறாவிட்டால் என்னைக்கும் இல்லை, அப்புறம் பெற முடியாது. கர்த்தர் இவர்களை வச்சுதான் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்ப போறார். கர்த்தர் இவர்களை வச்சுதான் பெரிய காரியம் செய்ய போறார். வரப்போது அந்த வல்லமை, வரப்போது அந்த வல்லமை, வரப்போது அந்த வல்லமை, வரப்போகிறது அந்த வல்லமை. தேங்க்யூ லார்ட். பட்டயம் உருவுகிறவர்கள், பட்டயம் உருவுகிறவர்கள் கர்த்தர் உங்களிடத்தில் கிரியை செய்ய போறார். இறங்குற அந்த அபிஷேகம், ரதங்களின் சத்தம், குதிரைகளின் சத்தம், ரதங்கள் ஓடுகிற சத்தம் கேட்கிறாங்க. ரத்த வெறி பிடித்த ஆவிகளை பிடிக்கிற கூட்டம், ஒருவர் மாம்ச வெறியை தூண்டுகிற ஆவியை பிடிக்கிற கூட்டம், அநேக பெண்களை கொல்லுவதன் மூலம், அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்வதன் மூலம், குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதன் மூலம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள திட்டம் போடுகிற ஆவிகள், இவள் எல்லாம் துரத்தக்கூடிய கூட்டம் எழும்ப போகுது. உன் தேசத்தை சுத்திகரிக்க போற கூட்டம் எழும்ப போகுது. இதோ ஜெபிக்கிற யுத்த புருஷர்களை இதோ நான் எழுப்புகிறேன். இறங்கட்டு வந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. வருகிறது 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 வருகிறது. வானவில் மாதிரி 7 நிறங்கள், 7 நிறங்கள் உள்ள ஒரு பெரிய ஒளி மேலிருந்து கீழே இறங்குறத பாக்குறேன். அதுல 7 கலர் இருக்குது, 7 ரேஸ் இருக்குது. தேங்க்யூ லார்ட். இறங்குது இறங்குது அந்த வல்லமை. இறங்கட்டு வந்த வல்லமை, இறங்கட்டு வந்த வல்லமை, இறங்கட்டு வந்த வல்லமை, இறங்கட்டு வந்த வல்லமை. பட்டயத்தை பிடி, பட்டயத்தை உருவு, பட்டயத்தை உடைய அறையிலே செருகிக்கொள், உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், தலைச்சீராவை அணிந்துகொள். கர்த்தருடைய எழுப்புகிறார். எந்திரி எந்திரி. யுத்தம் உன்னுடையது. புறப்படு. இறங்குது இறங்குது இறங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஜெபிக்கிற யுத்த புருஷரிடத்திலே கர்த்தர் இப்ப பேச போறார். உங்க கண்கள் திறக்கப்பட போது பலருக்கு, அல்லது சிலருக்கு காதுகள் திறக்கப்படும், அல்லது தேவன் உங்களுடைய ஆவியில இப்ப பேசுவார். ஏதோ ஒரு காரியம் நடக்கும் உங்களுக்கு. அல்லது சிலருடைய ஆவி சரீரத்தை விட்டு கூட வெளியே போய் சில மறைவிடங்களின் தந்திரங்களை பார்க்க போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தானுடைய மறைவிட தந்திரங்கள், சாத்தானுடைய பதிவிடைகள், சாத்தான் எந்தெந்த இடத்துல ஆலயங்கள் என்ற பெயர்ல, கோயில் என்ற பெயர்ல குடியிருக்கிறான், எந்தெந்த இடங்கள்ல அந்த ரகசிய மந்திர ஆலோசனைகள் பண்ணுகிற இடம், சாத்தானுடைய கர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம். கோயிலா மாத்திரம் இல்ல, கோயிலா மாத்திரம் இல்ல, சிதிலமடைந்த கட்டடங்களை சில பார்க்கிறேன். ராஜ அரண்மனைகள் மாதிரி சில இடத்தை பார்க்கிறேன். அதுல பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற சில அறைகளை பார்க்கிறேன். அதுல இருள் சூழ்ந்து இருக்கு. இங்கெல்லாம் அந்த மந்திர ஆலோசனை பண்ற இடம், சாத்தானுடைய தந்திரங்களை வெளியரங்கமாக்குகிற கூட்டம். கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். இப்போ உங்களுக்கு அந்த தரிசனங்கள் கிடைக்க போகுது. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் பேச போற சில நிமிஷங்கள் உங்களுக்காக அந்த நேரத்தை தர்றேன். இப்போ இறங்குது அந்த வல்லமை, இப்போ இறங்குது அந்த வல்லமை. அந்த வல்லமை இறங்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். இங்கிருந்து நீங்க அபிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்க. கர்த்தர் உங்களை இன்றிலிருந்து பயன்படுத்த போகிறார். தேங்க்யூ லார்ட். போவும் பலத்தோட, போவும் பலத்தோட, போவும் பலத்தோட இறங்குது அந்த வல்லமை. வல்லமை வல்லமை வல்லமை. பேசுறார் பேசுறார். சிலருக்கு தரிசனம் தெரியுது பாருங்க. சில கொடிய ஆவிகளுடைய பெயர் கூட சிலருக்கு சொல்லப்படுது. கொடிய ஆவிகளுடைய பேரு, அவைகளுடைய முகங்கள் காட்டப்பட்டு சிலருக்கு, அவருடைய தந்திரம் காட்டப்படுது. எங்கிருந்து கிரீசியனா இடம் காட்டப்பட்டு சிலருக்கு. கர்த்தர் சிலருக்கு தரிசனமா காமிக்கிறார். மனுஷர் போக முடியாத இடங்கள்ல சிலரை ஆவியில கூட கர்த்தர் அழைச்சி கொண்டு காமிக்கலாம். இந்த கள்ள தீர்க்க தரிசன தலைமுறை, கள்ள தீர்க்க தரிசன ஜனங்கள், முரட்டு இனம், முரட்டு இனம், அவங்க எல்லாம் ஒரு கள்ள தீர்க்க தரிசன ஆவியினால ஒரு மதமாக கட்டப்பட்டவர்கள், ஒரு கள்ள தீர்க்க தரிசி ஸ்தாபித்த மதத்தை சார்ந்தவர்கள். இயேசு பகிரங்கமா சொல்றாரு, வெளிப்படுத்துறார். கள்ள தீர்க்க தரிசனத்தினால அநேகரை வஞ்சித்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய கர்த்தத்துவத்தை மறுதலித்து ஒரு பெரிய முரட்டு இனத்தை எழுப்பி வச்சுட்டு இன்னைக்கு அவர்களை வேறு விதமாக மனித கொலைபாதகர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற இனம் இது. கள்ள
கள்ள தீர்க்கதரிசிகளின் சந்ததின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, முரட்டு இனம், முரட்டு இனம். அது கள்ள தீர்க்க தரிசனத்தின் சந்ததி. அவருடைய மார்க்கம், அவருடைய மதம், அவருடைய வழி எல்லாம் ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறது. இவர்களை கொண்டுதான் கள்ள தீர்க்க தரிசன ஆவியை இந்த உலகத்துல எழுப்ப போறாங்க. இந்த ஆவி எப்பொழுதும் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்யும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யும். கள்ள தீர்க்கதரிசிகள் தான் எழும்பி நல்ல தீர்க்கதரிசிகளை கொலை செய்வார்கள். அந்த முரட்டு இனம். ஆமா, கர்த்தர் பேசுகிறார். இஸ்லாமியர்களை குறித்தான் கர்த்தர் சொல்றாரு. தேங்க்யூ லார்ட். இது ஏன் மூடி வைக்கணும்? அவர்களை பற்றி தான் கர்த்தர் பேசுறார். அவர்களுக்கு பலத்த சத்துவம் கொடுக்கப்பட போகுது. அவர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய முரட்டுத்தனத்தில் மாத்திரம் தான் கிரியை செஞ்சாங்க. இனி போலியான அற்புதங்கள் செய்ய போறாங்க, பொய்யான அற்புதங்கள். இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்ய போகுது. பயப்பட வேண்டாம், பயப்படாத. தேங்க்யூ லார்ட். சிலர் தரிசனத்தை பார்க்கறதுனால பயப்படுறாங்க. சிலர் பயப்படாதீங்க, பாருங்க, கட்டுங்க. சாத்தான் தான் உங்களை பார்த்து பயப்படுறான், நீ ஏன் பயப்படுறத பார்த்து? பிரைஸ் தி லார்ட். அந்த முரட்டு இனத்துடைய தந்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேங்க்யூ லார்ட். அநேகரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அது எழுப்பி வந்து என்ன செய்ய போகுது? எத்தனை மாம்சங்களை கொள்ளை செய்ய போகிறது. அது தன்னை பலப்படுத்திக் கொள்ள என்னென்ன திட்டம் வச்சிருக்குது. கர்த்தர் பேசுகிறார் சில இடத்துல. ஏன் இந்திய தேசத்தில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வீதிகளிலே வீசி எறியப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க? ஏன் அவருடைய முகங்கள் ஆசிட் ஊற்றப்படுது? ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்படுது? பெண் குழந்தைகள் ஏன் கற்பழிக்கப்படுகிறார்கள்? இது பின்னால ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. அந்த ரத்தத்தினால தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிற சில ஆவிகள் இருக்கிறது. அது ஒரு புதிய காரியத்தை தேசத்தில் செய்ய போகுது. அது ஒரு காரியத்தை செய்வதற்காக தன்னை பலப்படுத்துது. அது என்ன? கர்த்தர் சில இடத்துல இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஜீவனுக்கு எடுத்த ரகசியம். அது ஜீவனுக்கு எடுத்த ஒரு ரகசியம், ஒரு ஜீவனுக்கு எடுத்த ஒரு பவர் தனக்கு பெற்றுக்கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்க தரிசன தலைமுறை சந்ததி எழும்ப போகுது. கள்ள தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப போகுது. அவர்கள் பலம் கொண்டு எழும்ப போறாங்க. அதுக்கு முன்பாக சாத்தான் செய்யற தந்திரம் என்ன? அவர்களை கொண்டு என்ன திட்டம் செய்ய போறான்? அவர்கள் இதுவரைக்கும் அற்புதங்கள் செய்யல. ஆனா இனி இந்த கள்ள தீர்க்கதரிசி அற்புதம் செய்யும் அதிகாரத்தை பெற போறான். அவருடைய மதத்துல ஒரு பிரிவு அந்த அற்புதங்களை செய்து அநேக ஜனங்களை வஞ்சிக்க போறாங்க. அதற்கு பதில் கொடுக்க நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆவி எப்படி கட்டணும்? கர்த்தர் அநேக காரியங்களை பேசும்படிக்கு இப்போ உங்கள் நடுவிலே கிரியை செய்ய போகிறார். அநேக இடத்துல இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஜெபிக்கிற யுத்த புருஷர், ஜெபிக்கிற யுத்த புருஷர் காரியங்களை அறிந்து சாத்தானுடைய தலையை மிதிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்னை தான் கர்த்தர் இப்ப பூர்ணமா அந்த காரியத்திற்காக உங்களை அநேகரை கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. பாருங்க, தரிசனத்துல கர்த்தர் பேசுறார் பாருங்க, பேசுறார் பாருங்க. கர்த்தர் அநேகர் மேல் முத்திரை போடுகிறார். கர்த்தருடைய முத்திரை மோதிரம் மறுபடியும் என காட்டப்படுது. இந்த 5 அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த 5 அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இது இன்னைக்கு மாத்திரம் கிடைக்கிறது இல்லை, நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். அண்ணன் அதை குறித்து உங்களுக்கு நிறைய ஆலோசனை தருவாங்க. 5 பேரை கர்த்தர் வகை பிரிச்சிட்டார். இப்போ உங்களை நான் அந்த முத்திரையினால் முத்திரையிடுகிறேன் என்று ஒரு முத்திரையின் அபிஷேகத்தை உங்க எல்லார் மேலும் போட போகிறார். இப்போ உனக்கு எந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ, எந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ, ஜெபிக்கிற தீர்க்கதரிசியா, ஜாமக்காரனா, ஜெபிக்கிற உத்தரவாதி, ஜெபிக்கிற துணையாளன், ஜெபிக்கிற யுத்த புருஷன், நீங்க யாராயிரம் ஜெபிக்கிற மந்தை காவலாளி, எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இப்போ ராஜ முத்திரை உங்கள் மேல் தரிப்பிக்கப்பட போகுது. இது ஒரு அபிஷேகம். இது உங்க கையில அபிஷேகம் சொல்றதை விட அதிகாரம், அதிகாரத்தை கர்த்தர் தர போறார். இப்ப அந்த வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. தயவுசெய்து யாரும் கீழே உட்காராதீங்க, ஒண்ணு முழங்கால இருங்க, நில்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வல்லமை வருகிறது உங்கள் மேல். கர்த்தருடைய கைகள் உன்னை தொட போகிறது. இறங்கட்டு வந்த வல்லமை,
முத்திரையானது உங்களுடைய நெற்றிகளிலே பதிக்கப்பட்டு இவன் என்னுடையவன் என்று கர்த்தர் அங்கீகரிக்க போறார். இறங்குது 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 இறங்குது. இன்னும் 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 வருகிறது அந்த வல்லமை. கர்த்தருடைய முத்திரை மோதிரம். தேங்க்யூ லார்ட். இந்த முத்திரையில மோதிரம் போட்டாச்சுன்னா கர்த்தருடைய அதிகாரத்திலே நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை செய்யப்பட்டு விட்டீர்கள். கர்த்தர் உங்களை நியமனம் செய்து விட்டார். இறங்குற அந்த வல்லமை ஒரு அக்னி மாதிரி உங்கள் மேல இறங்கும். ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு விதமாக உணர்வீர்கள். இறங்குற அந்த வல்லமை. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை அழைத்து விட்டார். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டார். கர்த்தர் உன்னை நிரூபித்து விட்டார். கர்த்தர் உன்னை நிறுவி விட்டார். கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி விட்டார். போ போ. தேங்க்யூ லார்ட். இறங்கட்டும். முத்திரை பதித்திரளும் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோகம் இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கிறது. பரலோகத்திலே களிகூறுதல் உண்டாயிருக்கிறது. தேவன் தேசத்திலே செய்ய வேண்டிய அவருடைய மகாபிரிய காரியத்தினுடைய ஒரு முக்கியமான திருப்புமுனையின் நாள் இந்த நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு திருப்புமுனை நாள், ஒரு மிக முக்கியமான நாள். இந்த நாள் இந்த இடத்துல வந்து இந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு திட்டம் பரலோகத்திலிருந்து செயல்படுத்த ஆரம்பிக்கப்படும் பொழுது அதுல பல முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான திருப்பங்கள் வரும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் 5 ஊழியர்களை தேர்ந்தெடுத்து விட்டார். இந்த கூட்டத்தெல்லாம் இருக்கிறீங்க, நீங்க பல பேர் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இன்னும் பலரை உருவாக்க போறீங்க இதே மாதிரி அபிஷேகத்துல. அது வரைக்கும் உங்களை கர்த்தர் இன்னும் வல்லமையா பயன்படுத்த போறார். 1 வருஷம் அல்லது 2 வருஷம், அதுக்கப்புறம் கர்த்தர் உங்கள் மூலம் உங்களை போன்ற அபிஷேகம் பெற்றவர்களை எழுப்ப போறார் திரளா. நீங்கள் தான் பலுகி பெருக போறீங்க. நீங்கள் வித்துக்கள், விதைகள், கனி கொடுக்க போற விதைகள். கர்த்தர் எனக்கு அதை சொல்றாரு. நான் இந்த தேசத்தின் மேல் வைத்திருக்கும் என் நினைவு ஆச்சரியமும், நான் இந்த தேசத்தின் மேல் வைத்திருக்கும் என்னுடைய நினைவு ஆசீர்வாதமும், நான் இந்த தேசத்தின் மேல் வைத்திருக்கும் என் நினைவு இதோ மகா பெரிதுமாயிருக்கிறது. நீங்கள் என்னுடைய மகா பெரிய திட்டத்தின் கிரியைகளை நிறைவேற்றும்படிக்காக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பாத்திரங்களாயிருக்கிறீர்கள் என்று இவர்களுக்கு சொல் என்று சொல்லும் சத்தத்தை கேட்கிறேன். நான் இந்த தேசத்தை குறித்து பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுமா போல இருள் சூழ்ந்த தேசத்திலிருந்து வெளிச்சம் புறப்படுவதற்காக இருள் சூழ்ந்த இந்த தேசத்தை நான் என் பார்வையிலே வைத்து, நான் இதை குறித்து யோசனை செய்து, நான் இதை குறித்து திட்டம் வைத்து, நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இந்த தேசத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தேன். என் நோக்கத்தை நோக்கி நான் இதோ இந்த தேசத்தை நகர்த்தி கொண்டு வருகிறேன். நான் செய்ய போகிற மகா பெரிய கிரியை உலகம் தழுவினதாகவும் உலகத்தின் எல்லைகளை தாண்டினதாகவும் இருக்கும். சமுத்திரங்களிலும் தீவுகளிலும் கூட அது பற்றி பிடித்து பரவும். நான் செய்கிற புதிய மகிமையான காரியங்கள் இன்னும் பின்தொடர்ந்து வர இந்த தேசத்தை நான் முதலில் இறங்குகிற என்னுடைய பாதத்தை பதிக்கிற தேசமாய் வைத்து நான் உலகத்தில் தேசங்களுக்குள் கடந்து போக என் ஜாதியையும் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று இவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றியும் நான் செய்ய போகிற மகத்துவத்தின் கிரியைகள் துவங்கும் காலம் வந்துவிட்டது. அதை துவங்குவதற்கு முன்பாக இதோ நான் செய்கிற மகா பெரிய காரியத்தினுடைய மிக முக்கியமான திருப்புமுனையின் நாள் இதுவாயிருக்கிறது. இந்த நாளை நீங்க மறக்காதீங்க. இந்த நாளை உன்னுடைய மனதில் வைத்து வை. இந்த நாளை மனதில் வைத்து வை. இந்த நாளை மனதில் வைத்து வை. நான் எனக்கென்று என் சந்ததியை நான் வேறு பிரித்து என் ஜனங்களை என் முத்திரையினால் முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன். ஒரு சிலர் தங்களுடைய பலவீனத்தினால் அதை அடையாமல் போயிருக்கலாம். சிலர் அதை குறித்து அலட்சியத்தினால் அது இழந்து போயிருக்கலாம். ஆகிலும் என் சித்தத்தை நிறைவேற்ற நான் என் ஜனங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். அவர்களை நான் பயன்படுத்துவேன், பெரிய காரியங்களை செய்வேன். என் தேசத்திலே நான் செய்ய போகிற காரியத்தை, நான் வைத்திருக்கிற நல்ல நினைவுகளை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரத்த வெறி பிடித்த பூமியில
இருள் ஆளுமை செய்த பூமியில மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே களிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள். நான் செய்கிற பலத்த காரியங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. நான் இந்த இடத்தில் செய்த என் பலத்த கிரியைகளுக்கும் காரியங்களுக்கும் மனிதர்களும் என் ஊழியக்காரர்களும் இதோ இந்த இடத்தில் இருக்கிற என்னுடைய திரளான சேனைகளின் தேவ தூதர்களும் சாட்சியாய் இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ராபா லாகாபா எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஆவியில நிறைஞ்சு கீழே விழுந்தவங்க தவிர மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க. கர்த்தராகிய தேவன் நம் நடுவில் வெற்றி சிறந்தார். மகா பெரிய காரியங்களை செய்தார். ஒரு பெரிய திருப்புமுன நாள். நம்ம இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் உங்களை நியமனம் செய்து விட்டார். போ போ போ. செய்வதற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய மகிமை இன்னொரு இடத்துல நிறைஞ்சிருக்குது. நான் பார்க்கிறேன், இந்த வெளிச்சம் முழுசா அந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் என்னால முடிக்க முடியல. வெளிச்சம் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது. கர்த்தர் இங்கே இருக்கிறார். தூதர்கள் நான் பார்க்கிறேன். விட்டு விட்டு இந்த இடத்திலும் அந்த இடத்திலுமாக அவர்கள் இருக்கிறத பார்க்கிறேன். வருஷ வருஷம் நிக்கிற பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு மஞ்சள் நிறமான ஒளி இந்த இடத்துல அடர்த்தியா பரவி இருக்குது. கர்த்தர் உங்கள் மேல அப்படி மூடி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடி இருக்கு. நான் பார்க்கிறேன் அதை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லீடர், தேங்க்யூ மாஸ்டர். வல்லமை 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 வல்லமை. தேங்க்யூ லா பகா பாபா பா ராது ராபரம். ஒரு மேகம் மேல இருந்து இறங்கி வர்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு மேகம் இறங்கி வருது. தேங்க்யூ ஜீசஸ். அது நீராவி மாதிரி இருக்கு. நீராவி மேகம் மாதிரி இருக்கு. தேங்க்யூ லார்ட். பஷா பாராத். அது அப்படியே பரவி கொண்டே வருகிறது. இந்த இடத்துல பரவி கொண்டே வருகிறது ஒரு பிரசன்னம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆவில நிறைஞ்சு கீழே ஒருவேளை விழுந்து கிடக்குங்க தவிர மத்த எல்லாம் எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நின்று இப்ப கர்த்தரை துதிக்கணும். தேங்க்யூ லீடர். சும்மா எல்லாம் உட்கார்ந்துட கூடாது யாரும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உல்லா பா கா பா 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 ரா து ரா பா ரா. தேவ பிரசன்னம் உங்களை மூடி இருக்கு. அநேக செய்திகள் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு. என்று அநேக செய்திகள் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து பல செய்திகள் புறப்பட போகுது. அதற்கென்று அடிக்கடியாக நீங்கள் ஜனங்களை கூட்டுங்க. அவர்களோட நான் பேசுவேன். உலகத்துக்கு சொல்லுகிற செய்திகள், உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த போற புதிய காரியங்கள் இந்த இடங்கள்ல கூடுகிற கூடுகைகள்ல நான் வெளிப்படுத்த போறேன். அது ஒருவனுடைய மனதிலும் தோன்றினதும் இல்லை. ஒருவனும் அதை குறித்து பிணைத்ததும் இல்லை, நினைத்ததும் இல்லை. நானே அதை வெளிப்படுத்துவதற்கான இந்த ஸ்தலத்தை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நீ கண்ட இந்த மேகமும், நீ கண்ட இந்த வெளிச்சமும், நீ கண்ட இந்த மகிமையின் ஒளியும் மனுபுத்திரனே மனிதர்களை அல்ல, இந்த இடத்தை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகமாய் இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. இந்த இடத்தின் மேல விழுந்த அபிஷேகம், இந்த இடத்தின் மேல அபிஷேகம் இறங்குது. கர்த்தர் இந்த இடத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். நான் இந்த இடத்தின் மேல இந்த இடத்துல நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் இந்த அபிஷேகம் அப்படியே அப்படி செட்ட மாதிரி மூடி இருக்குன்னு நான் தப்பர்த்தம் கொண்டேன். நான் கர்த்தர் சொல்றாரு, நீ பார்த்த இந்த மஞ்சள் நிற அந்த ஒளி நீராவி மாதிரி மேகம் மேல இறங்கி வருது. இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. பாக்குறியே, இது இந்த மனிதர்களை அல்ல, அவர்களை அபிஷேகிச்சிட்டேன். இந்த இடத்தை நான் அபிஷேகித்து கொண்டிருக்கிறேன். இந்த அபிஷேகம் மேலும் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எனக்கு சொல்லுகிறதாவது, இந்த இடத்தில் பணி செய்கிறவர்களும் இந்த இடத்தை நடத்தி செல்கிறவருமாகிய ஊழியர்களே கேளுங்கள். நான் என் வல்லமையும் என் அபிஷேகத்தையும் என் கரத்தின் கிரியைகளையும் இந்த ஸ்தலத்திலிருந்து நான் வெளிப்படுத்த போகிறபடியினால் இந்த ஸ்தலம் எல்லா விதமான காவல்களோடும் எல்லா விதமான கட்டுகளோடும் ஒரு தேவாலயத்தின் எருசலேமிலே அங்கு விளங்கின ஆலயத்தின் மகிமைக்கொப்பான மகிமை இங்கே வெளிப்பட போகிறபடியினால் அதை பராமரித்ததை போலவும் அதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டதை போலவும் நீங்கள் இதன் மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கும்படிக்காக நீங்கள் கவனப்பட வேண்டும். வேலை செய்கிறவர்கள் உள்ளே வந்து வேலை செய்யலாம். அனாவசியமான தேவையற்ற ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. இங்கே தீமையான கிரியைகள் பேசவோ தீமையான கிரியைகள் நிறைவேற்றப்படவோ கூடாது. தீய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்கள் இங்கே பணி செய்ய வருகிறவர்களை கூட உங்களுடைய கண்காணிப்பாளர்கள் கண்காணிக்கணும். ஏனென்றால் நான் இந்த இடத்திலே
நிலைவரமாய் என் ஆவியை நான் தங்கி தாபரிக்க பண்ணி என் அபிஷேகத்தினால் இந்த ஸ்தலத்தை நான் நிரப்பி மூடி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயத்தோடு ஒருவன் இதற்குள் நுழைய வேண்டும். ஒரு பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஒரு என் கண்கள் இந்த இடத்தின் மேல் நோக்கமாயிருக்கும் என்று நானே சொல்லுகிறேன். இந்த இடத்தின் காரியங்களும் இதன் ரகசியங்களும் இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு புலப்படுத்தப்படும். நான் இங்கே செய்ய நினைத்திருக்கிற என் திட்டங்கள் இனி வருகிற காலங்களில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பாதுகாத்துக்கள், பாதுகாத்துக்கள், பாதுகாத்துக்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நிற்கிற கால்கள் பாக்கியம் உள்ளது அல்லவா? இந்த இடத்தில் இந்த நாளில் நிற்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அல்லவா? கர்த்தர் நம்மை சந்தித்தாரே. நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல, நான் பிரத்யட்சமா பார்த்தேன். கர்த்தர் நம்ம கூட பேசினாரே. பரலோகத்தின் ஆண்டவர் தாமே இறங்கி வந்தாரே. அவர் கை விரல்களின் கிரிகளாகிய வானத்து நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரர்களையும் பார்க்கும் பொழுது அவர் மனுஷகுமாரனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ பூமியின் தூளில் போல ஒன்றுக்கும் உதவாதவர்களும் அற்பர்களுமாகிய நம்மை தேடி ஒரு தூதனை அனுப்பாம, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பாம கர்த்தர் தாமே இறங்கி வந்த அவருடைய கிருபையை எத்தனை பெரிதென்று யோசித்து பாருங்க. இந்த நாளை சந்தித்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் தொடப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அபிஷேகித்த இந்த ஸ்தலத்திலே தங்கள் கால்கள் பட தங்கள் பாதத்தை நிறுத்தினவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? நம்ம எல்லாம் எழுதி நின்று கர்த்தரை துதிக்க போறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு நிமிஷம் கர்த்தரை நம்ம துதிக்க போறோம். தேவனுடைய மகிமை நம் நடுவிலே வல்லமையாக இறங்கி இருக்கிறது. எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க, சும்மா அப்படி சும்மா கீழே விழுந்துடக்கூடாது, சும்மா எல்லாம் உட்காரக்கூடாது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பயபக்தியோட பயபக்தியோட பயபக்தி ஆவில நிறைஞ்சு கீழே இருந்தா பரவாயில்ல, அவங்கள விட்டுருங்க. மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு ரபர் ரகபர் அப்படி துதிங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி துதிக்க முடியுமோ துதிங்க. என்னென்னலாம் சொல்லி துதிக்க முடியும். ஆண்டவரை எப்படி ராஜான்னு துதிக்க முடியுமா? தகப்பனேன்னு துதிக்க முடியுதா? என்ன சொல்லி துதிக்க முடியுது? அவருடைய மகத்துவத்துக்கு என்ன சொல்ல முடியுது? என்னன்னாலும் சொல்லுங்க. ஒருவேளை அந்நிய பாஷை உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்நிய பாஷையில கொஞ்சம் கர்த்தரை துதிங்க. எல்லாம் மனசு விட்டு துதிங்க, எல்லாம் மனசு விட்டு துதிங்க, மனப்பூர்வமா துதிங்க. யாரோ சொல்லி கொடுத்தலாம் துதிக்க வேண்டாம். கையை தூக்கு, காலை தூக்கு, பாட்டு பாடல சொல்ல வேண்டாம். நீங்களா துதிங்க. உங்கள் ஆவி விரும்புகிற வண்ணம் துதிங்க. கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை அப்படி நீங்க துதிச்சுட்டு இருக்கும் போது அந்நிய பாஷையில இந்த துதிகள் வரும். நல்ல மனப்பூர்வமா துதிங்க. எதையும் கவனிக்காதீங்க, துதிங்க. பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க. இன்னும் 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 துதிங்க, துதிங்க, துதிங்க. கர்த்தர் நம்மை நினைத்தார், கர்த்தர் நம்மை நினைத்தார், கர்த்தர் நம்மை நினைத்தார், கர்த்தர் நம்மோடு பேசினார், கர்த்தர் நம்மோடு இறங்கினார், கர்த்தர் நம்மை கிரியை செய்தார். எத்தனை பெரிய அபிஷேகம்! நம்ம முந்தின தலைமுறைக்கு கிடைக்கல, உலகத்தில் பலருக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல வாய் விட்டு துதிங்க. இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? சதமா துதிங்க, மனப்பூர்வமா துதிங்க. உங்களுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் துதிங்க. Ola baraga bara dura bara dura balaga bara. Ola baraga ba 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 ba. Ola ga bara dura bara shimit. Mallas gidni zishua. Urin se de shibala duza. Meda zirmi de se de shidi. Sabele bishu bidada se nushik. Barab tere me sabdara shigire bile barabadura bala. Hula baraga badara. துதிங்க, 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 விடாம துதிங்க. பெத்தாபார துதிகளின் நடுவிலே வாசம் செய்கிறவர். இஸ்ரவேலின் துதியில மாத்திரமல்ல, இந்தியாவின் துதியிலும் அவர் வாசம் செய்கிறார். ஓ ஜீசஸ், இந்தியர்களின் துதி நடுவிலே வாசம் செய்கிறவர். ஓ தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. Thank you, 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 thank you. துதிகனம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகனம் மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை
மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருங்க, ஒரு 5 நிமிடம் உட்காருங்க. பரலோகம் இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுகிறது. இது ஒரு திருப்பு முனை, ஒரு புதிய